ஒரு நிகழ்ச்சி ஒன்று மின்வாரியத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் நடந்துச்சு. ஒரு 300 பேர்த்துக்கு வந்து பணி உயர்வு கொடுத்து, அவங்களுக்கு போஸ்ட் பணி உயர்வு கொடுத்து, ஏதோ புதுசாக இந்த அரசு வந்தோடனே வந்து இது வரைக்கும் மின்வாரியத்தில் பணி உயர்வே நடக்கல, 20 வருஷமா காத்திருந்த ஒருத்தர் வந்து என்ன பார்த்தாருன்னு இன்னைக்கு அந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்றப்ப பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த மின்கல பணியாளர்களை கேட்டாலே சொல்லுவாங்க, அங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களை கேட்டாலே சொல்லுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் தேதி குறிப்பிடாமல், தேதி மாறாமல் அந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்பாகவே மின்சார வாரியம் கடந்த 5 ஆண்டுகளாக அவர்களுக்கான பணி உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றன. இவர் கடைசியா நாங்கள் ஒரு 300 பேர்த்துக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சார். நாங்க அனுப்பின பட்டியல் வந்து நீதிமன்றத்தில் அந்த கேஸ் இருந்துச்சு. டைரக்டா போஸ்டிங் வந்தவங்களுக்கும் உள்ள டிபார்ட்மெண்ட்ல இருந்து படிச்சு அந்த போஸ்டிங் வந்தவங்களுக்கான வித்தியாசங்கள் கோர்ட்ல இருந்துச்சு. அந்த கோர்ட் வந்து 11ஆம் தேதி 11/3/2026 ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நாங்க 12ஆம் தேதி சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு அந்தந்த மாவட்டங்கள்ல பட்டியலை சரிபார்த்து எங்களுக்கு தலைமைக்கு திருப்பி அனுப்புமாறு மின்சார வாரியம் கேட்டிருக்கு. அந்த பட்டியலை சரிபார்த்து கொடுங்க. 11ஆம் தேதி தீர்ப்பு, 12ஆம் தேதி அந்தந்த அலுவலகங்களுக்கு அனுப்பி வச்சு பட்டியலை சரிபார்த்து கொடுங்கன்னு அனுப்பிச்சிருக்காங்க. 13ஆம் தேதி அந்த பட்டியல் சரிபார்க்கப்பட்டு உடனடியாக 416 பேர் அனுப்பிச்ச பட்டியலை சரிபார்த்து தலைமை அலுவலகத்துக்கு 13ஆம் தேதி கொடுத்துட்றாங்க. 14ஆம் தேதி சனிக்கிழமை, 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 15 தேர்தல் தேதிக்கான அறிவிப்பு வந்துருச்சு. 15ஆம் தேதி தேர்தல் தேதிக்கான அறிவிப்பு வந்துருச்சு. சரி, தேர்தல் தேதி அறிவிப்பு வந்துருச்சு, பணி உயர்வு வழங்க முடியாது, நிறுத்தி வச்சாச்சு, வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சிருச்சு, புது அரசு பதவி எடுத்துருச்சு. அப்போ ஒரு 300 பேர்த்துக்கு அந்த பணி உயர்வு கொடுத்துருக்கிறீங்க. அப்போ வெளிப்படைத்தன்மையோட சொல்லணும்ல, எந்த தேதியில நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு, எந்த தேதியில வந்து தலைமை அலுவலகத்திலிருந்து சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு இந்த பட்டியல் சரிபார்த்து கொடுங்கன்னு அனுப்பிச்சாங்க, எந்த தேதியில பட்டியல் சரிபார்த்து தலைமை அலுவலகத்துக்கு வழங்கப்பட்டது, இடையில எத்தனை நாள் இருந்துச்சு, எதனால இது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் இந்த பணி நியமன அந்த பணி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோட சொல்லியிருந்தா யதார்த்தத்தை நம்ம உணரலாம். ஆனால் அவங்ககிட்ட எப்பயுமே வெளிப்படைத்தன்மை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வழக்கமா திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற அரசு தான் இன்றைய தாவேக அரசு. அப்படிதான் ஒன்னொன்னே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பணி உயர்வுலையும் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. பணி நியமன ஆணைகள்லையும் தாவேக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி தான் ஏதோ அவங்க கொடுத்ததை போல ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து சொன்னாரு, கடந்த 5 வருஷத்துல வந்து புதிய தொழிற்சாலைகள் எதுவும் பெருசா வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அப்படியே போற போக்கில் பேச்சுவாக்கில் ஒரு செய்தியை முன் வச்சாரு. நான் அதுக்கு ஒரு உதாரணத்தை அவருக்கு சொல்றேன், அவர் போய் எடுத்து பார்க்கட்டும், மின்வாரியத்தில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம், கொஞ்சம் நாள் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி என்னங்கிறதுல. 2021-22 வந்து அந்த ஹெச்டி தொழிற்சாலை, உயரழுத்த மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் எவ்வளவு மின்சாரத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாலே நமக்கு எந்த அளவுக்கு வந்து தொழிற்சாலையுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கு, தொழில்துறை உயர்ந்திருக்குங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். ஹெச்டி பொறுத்த வரைக்கும் 21-22 27,000 மெகாவாட்டா இருந்துச்சு. 27,000 மில்லியன் யூனிட், 27,000 மில்லியன் யூனிட் ஒரு வருஷத்துல பயன்படுத்தின மின்சாரம் 21-22. அதுவே 24-25 34,000 மில்லியன் யூனிட், 34,000 மில்லியன் யூனிட். ஆக மின்சாரத்தினுடைய நுகர்வு மில்லியன் யூனிட் உயர்ந்திருக்கு. இது அவர் எடுத்து இதெல்லாம் வெள்ளை அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி வந்து எவ்வளவு மின் நுகர்வு உயர்ந்திருக்கு, அதுல தொழிற்சாலைகள்ல எவ்வளவு உயர்ந்திருக்கு, எல்டி தொழிற்சாலையில் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஹெச்டி தொழிற்சாலையில் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாருன்னா வெளிப்படைத்தன்மையோடு அந்த வெள்ளை அறிக்கை வந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சு கொள்ள முடியும். மாறாக அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.